பொள்ளாச்சியில் முகநூலில் நட்பாகி ஏராளமான பெண்களை மிரட்டி வீடியோ எடுத்ததாக பிடிபட்ட இளைஞர்களே ஒப்புக்கொண்ட நிலையில் 4 வீடியோக்கள் மட்டுமே தங்களிடம் கிடைத்திருப்பதாகவும் பாலியல் பலாத்காரம் என்று எந்த பெண்ணும் புகார் அளிக்கவில்லை எனவும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் அளித்துள்ள பேட்டி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பொள்ளாச்சியில் ஏராளமான பெண்களிடம் முகநூலில் நட்பாக பேசி காதல் வலையில் வீழ்த்திய திருநாவுக்கரசு, ஆபாச வீடியோ எடுத்த கூட்டாளி சபரிராஜன் என்கிற ரிஸ்வந்த் ஆகியோரின் கும்பல் பல பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிய கொடுமை குறித்து நாளுக்கு நாள் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதில் தொடர்புடைய திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்த்குமார், சதீஷ் ஆகியோரை போலீசிடம் பிடித்து கொடுத்த நிலையில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு மட்டும் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுவும் 3 பேர் மீது முதலில் சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது காவல்துறை. தலைமறைவான திருநாவுக்கரசு முதலில் ஆடியோ வெளியிட்டார். பின்னர் அரசியல் தலையீடு இருப்பதாக வீடியோ வெளியிட்டதால் வேகமாக கைது செய்யப்பட்டார். இந்த பிளாக்மெயில் கும்பலை நம்பி திருநாவுக்கரசுவின் பண்ணை வீட்டிற்கு சென்ற ஏராளமான இளம் பெண்களுக்கு இது போன்ற பாலியல் அத்துமீறல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த கும்பலிடம் சிக்கிய ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையான பதைக்க வைக்கும் அபய குரல்தான் இது. இல்ல யாரு யாரு இந்த பிரச்சனை வெளிச்சத்திற்கு வந்ததும் முதன்முறையாக திமுக வழக்கறிஞர்களும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரனும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதற்கிடையே அத்துமீறல் கொடுமையை துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரை பார் நாகராஜன் என்பவர் தலைமையிலான 4 பேர் கும்பல் தாக்கியது. போலீசாரால் 4 பேரும் எளிதாக பிணையில் வெளியே வந்ததால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. கட்சியின் பெயருக்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி பார் நாகராஜன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து முக்கிய அரசியல் கட்சியினரின் தலையீடு இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது. எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், பாமக அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த குற்றச்சம்பவம் நடந்து 1 வாரம் கடந்த நிலையில் விவகாரம் பெரிதானதால் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். பெரும்பாலான கேள்விகளுக்கு ஒரு வரியில் சர்ச்சைக்குரிய வகையில் பதில் அளித்தார். இது தவறுதலாக நடந்த நிகழ்வு தான், தவறுக்காக வருந்துகிறோம். சார், அந்த 4 வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஒருத்தர் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. மிச்சம் 3 பேரை லொகேட் பண்றோமா சார்? இல்ல அவங்க லொகேட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கோமா காவல்துறை சார்பில்? ஏன்னா அவங்க புகார் அளிக்க வரல அப்படிங்கும் போது எப்படி இந்த வழக்கம் வந்து கொண்டு போயிருக்கு? அது கட்டாய வாக்குமூலம், அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் கேட்டறியப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும். வழக்கின் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விசாரணையில் அப்படி இந்த பத்திரிகையில் செய்திகள் படித்தேன். பட் விசாரணையில் அப்படி எதுவும் தெரியவில்லை. அப்படி எதிரும் பட்சத்தில் கட்டாயம் அதற்குரிய பிரிவுகள் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரிவு சேர்க்கப்படும். பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணனிடம் சிக்கிய போது குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசுவும் சபரிராஜனும் நிறைய பெண்களை வீடியோ எடுத்திருக்கிறோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர். நிறைய மிரட்டிய கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ எடுத்தவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. ஆனால் எஸ்பி பாண்டியராஜன் 4 வீடியோக்கள் மட்டுமே செல்போனில் இருந்ததாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிரிகளிடமிருந்து 4 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது. சபரீஸ் மற்றும் திருநாவுக்கரசன் அதில் இருந்த வீடியோக்கள் 4 மட்டும்தான். 100கணக்கான இருப்பதாக தவறாக செய்திகள் இருக்குது. இந்த வீடியோவில் உள்ள பெண்ணின் அபய குரல் காண்போரை குலை நடுங்க செய்திருக்கும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஆனால் எந்த பெண்ணும் பாலியல் பலாத்காரம் நடந்ததாக புகார் தரவில்லை. அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பலாத்கார வழக்கு ஏதும் பதியப்படவில்லை என்கிறார் எஸ்பி பாண்டியராஜன்.
பாலியல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை மறைக்கும் விதமாக பெண்ணின் பெயரையோ அவரது உறவினர்களின் பெயரையோ வெளியிடக்கூடாது என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பெயரை வெளியிட்டது காவல்துறையின் தவறு என்று ஒரு கட்டத்தில் தவறை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார் பாண்டியராஜன். பெண்ணின் பெயரை வெளியிட்டு மேற்கொண்டு எந்த ஒரு பெண்ணும் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க செல்ல இயலாதபடி செய்த காவல்துறையினர் மீது என்னவிதமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரத்தில் மதுக்கடை வேண்டாம் என்று சாலையில் நின்று போராடியதற்கே பெண் என்றும் பாராமல் கன்னத்தில் அறைந்து விரட்டியவர் கோவை எஸ்பி பாண்டியராஜன். அப்படியானால் இப்படிப்பட்ட கொடூரர்கள் மீது எத்தனை கடுமை காட்டியிருக்க வேண்டும், ஏன் காட்டவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு கோவையில் 2 குழந்தைகளை கடத்தி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கொலை செய்த முக்கிய குற்றவாளி போலீசாரிடம் தப்ப முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டான். அந்த அளவிற்கு பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது அன்றைய காவல்துறை. அதே நேரத்தில் வெகுஜன மக்களிடம் பெரும் தாக்கத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ள பொள்ளாச்சி கூட்டு பாலியல் அத்துமீறல் வழக்கை இன்றைய காவல்துறையினர் எவ்வாறு கையாள போகின்றனர் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் பூபதி மற்றும் வேல்ராஜ்.